வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 2346 இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் வருகின்ற ஜூலை மாதம் இறுதிக்குள் நியமிக்கப்படுவார்கள் என்றதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு வகையான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதால் அந்த வழக்குகளை மிக விரைவிலேயே விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் ஆசிரியர்கள் நியமனம் சார்ந்த அது தொடர்பான பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் ஆசிரியர்கள் நியமனத்தில் இந்த நியமனம் தள்ளி போவதாகவும் அதால் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்ன்றதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் சார்ந்த வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்ற ஜூலை மாதம் இறுதிக்குள் 2346 இடைநிலை ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வதற்கான பணிகள் என்றது நடைபெற்று வருகின்றன என்றதும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் சார்ந்த கல்வி அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வழக்குகள் மிக விரைவாக முடிக்கப்பட்டு கட்டாயமாக ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்வார்கள் என்றதை நம்ம நம்பலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.